ஹே டியூட்ஸ், ஷாமி யூஸருக்கு மிகப்பெரிய வணக்கம். இந்த டாப்பிக்கில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க இந்த MIUI 12.5. ஸோ இந்த அப்டேட்க்கான பீட்டா டெஸ்டிங்கை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 3 or 4 வீக்கு முன்னே இந்த 12.5க்கு பீட்டா டெஸ்டிங்கை பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. ஸோ யார் யாருக்கு எலிஜிபிளாக இருக்கோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ கூட நம்ம போட்டோம். நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 67,000 பார்த்திங்கன்னா இந்த MIUI 12 பேட்ச் 1க்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட MI அக்கௌண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கும் நானும் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ச் 2 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் 2க்கான அப்டேட்டில் உங்கள் மொபைல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் இந்த MIUI 12.5 பீட்டா டெஸ்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மற்றும் நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்ச் MI ஸ்டேபிள் டெஸ்டர் ரெக்கமெண்ட் ஃபார் MIUI குளோபல் ஸ்டேபிள் ரோம். ஸோ இந்த பைலட் டெஸ்டிங்கை அப்ளை பண்ணுறவங்க யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் வெர்ஷன் யூஸ் பண்ணுற மொபைல்ஸ் இருக்கிற MI அக்கௌண்ட் மற்றும் குளோபல் வெர்ஷன் மற்றும் யூரோப் வெர்ஷன். ஸோ இந்த 3 யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா பைலட் டெஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட MI அக்கௌண்ட்டு மற்றும் IMEI நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கடைசி டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 31 March 2021. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 or 2 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா டெஸ்டிங் வந்து யார் எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை உங்களோட MI அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே அப்டேட் வந்து உங்கள் மொபைலை நீங்கள் ரிசீவ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன மொபைலுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு மொபைல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். ஸோ நான் இந்தியன் வெர்ஷன் ஒரு சில மொபைல் லிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன். அதில் உங்கள் மொபைல் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். MI 10 Pro இந்தியன் வெர்ஷன், MI 10 இந்தியன் வெர்ஷன் மற்றும் Redmi K20 Pro இந்தியன் வெர்ஷன். எகைன் பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro இந்தியன் வெர்ஷன், Redmi Note 9 Pro இந்தியன் வெர்ஷன், Redmi 9 Power இந்தியன் வெர்ஷன். எகைன் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro இந்தியன் வெர்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 Pro மற்றும் 10 Pro Max. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைலட் டெஸ்டிங் 12.5க்கான பைலட் டெஸ்டிங் அப்ளை பண்ணுறதுனா தாராளமாக பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் குளோபல் வெர்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் வீடியோக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைலில் VPN அப்படிங்கிற ஒரு ஆப்பை, ஸோ எந்த ஒரு VPN கூட இருக்கலாம், அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி மட்டும் உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஒரு VPN யூஸ் பண்ணுறேன், அதையும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் அந்த ஆப்பையே இன்ஸ்டால் பண்ணி VPN யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் அப்ளை ஏன் இருக்குது, அந்த அப்ளை யார் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளை ஏர் கொடுத்த அப்புறம் கீழே அக்ரி அண்ட் ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட MI ஐடி எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட IMEI நம்பரும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. *#06# அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட மொபைலோட IMEI நம்பர் வந்துருக்கும். 2 நம்பர் இருக்கும், ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு MI ஐடி மற்றும் IMEI நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டெப்பு நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 days ஆயிடுச்சா இல்லை 17 days ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் MI ஐடி இருக்குது. ஸோ உங்களோட MI ஐடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட IMEI நம்பரை வந்து கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிவைஸ், MI இல்லை Redmi இல்லை poco. ஸோ நான் Redmi அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட். ஸோ இதில் உங்கள் மொபைல் இருக்கா அப்படிங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ உங்களுக்கு என்ன மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கரண்ட்டில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Redmi Note 8 Pro கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ என்ன வெர்ஷன், குளோபல் இல்லை யூரோப் இல்லை வந்து இந்தியன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட். ஸோ ஓகே, நீங்கள் கொடுத்தது எல்லாமே வந்து உண்மையாக இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, கங்க்ராச்சுலேஷன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட், அதாவது பீட்டா டெஸ்டிங் உங்களுக்கு இயர்லியாகவே உங்கள் மொபைலில் நீங்கள் ரிசீவ் பண்ணணும், அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்களை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ மற்றபடி உங்களுக்கு எப்பயும் போல அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் இதை அப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மற்றும் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.